Hello guys, welcome back to my channel Idiot Vlogs. சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஃபார் மோர் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா ஹஸ்க்வர்னா. ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேர் ஸ்பெல் பண்ணுவாங்க, ஹஸ்க்வர்னா ஸ்பெல் பண்ணுவாங்க. கரெக்டான ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ஹுஸ்க்வர்னான்ட்டு ஸ்பெல் பண்ணு. சில பேர் ஹஸ்க்வர்னான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இந்த ஆக்சுவலி இதில் 2 மாடல் இருக்குது, 2 வேரியேஷன் இருக்குது. ஒன்று ஸ்வார்ட்பிlen இருக்குது, இன்னொன்று vitpilen இருக்குது. இதுவும் பைலன்னு சொல்லலாம், பில்லியன்னு சொல்லலாம். ஆக்சுவலி நிறைய பேர் சில பேர் பாதி பேர் வேறு மாதிரி சொல்லுவாங்க, பாதி பேர் வேறு மாதிரி சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி இது 250 செக்மெண்ட் வண்டி. ஹஸ்க்வர்னா பற்றி சொன்னாங்கன்னா லைக் 1903 வந்து இது வந்து லைக் வண்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஸ்டூடெண்ட் பிராண்டு. அதுக்கப்புறம் நிறையா லைக் பிராண்டோட இது வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. லைக் பேரண்ட் பிராண்ட் நிறையா இருந்துச்சு. அப்போ இப்போ வந்து 2013 இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா KTM. இதுக்கு முன்னாடி 2007 ஐ திங்க் ஸோ 2007 வந்துட்டு BMW வந்து இதோட பேரண்ட்டாக இருந்துச்சு. இது 250cc இன்ஜின் பைக்கு. இதுவும் அண்டு KTM டியூக் 250யும் சேம் பவர், சேம் லைக் இன்ஜின் ஆல்மோஸ்ட் எல்லாம் சேம் தான். அண்ட் பாடி டிஃப்ரென்ஸ் இருக்குது, அண்ட் வெயிட் டிஃப்ரென்ஸ் அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 9.5 லிட்டர்ஸு உள்ளதான். லைக் பட் ஆனால் டியூக்கில் பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் பேக் டயர் அண்ட் ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். 150/60 அண்ட் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 110/70 சைஸு. அண்ட் லைக் இந்த ப்ரொஃபைல் சைஸை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. லைக் ஆஃப் ரோட்லேயே நமக்கு யூஸ் பண்ணலாம், பட் ஆஃப் ரோட்டில் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ப்ரொஃபைல் சைஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. 145 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸு. அதே லைக் டியூக்கில் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம், இதோட கொஞ்சம் அதிகம். அண்ட் டுவெல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் பார்த்திங்கன்னா லைக் சீட் நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஆனால் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் லைக் பில்லியனும் ரைடரும் கொஞ்சம் பெருசாக இருந்தாங்கன்னா, கொஞ்சம் லைக் குண்டாக இருந்தாங்கன்னா பட் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இதாக இருக்கும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா பேக் டயரில் வந்து ஈஸியாக நமக்கு வந்து சேரடிக்கும். லைக் இதோட மட்கார்டு கிடையாது, இங்கே வந்து மட்கார்டு கிடையாது. இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து சேரடிக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஸ்பீடோமீட்டர் பார்த்திங்கன்னா லைக் ரவுண்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க, டயல் ஃபுல் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் RPM 123 வந்துட்டு அவங்க ஸ்டிக்கராக இது பண்ணியிருக்காங்க. லைக் இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து நம்ம KTMல நடக்கும் மாதிரி சேம், பட் அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதுலேயும். இதில் லைக் ஓடோமீட்டர் இருக்குது, ஃபியூல் ரேஞ்ச், ட்ரிப் 1 ட்ரிப் 2 அண்ட் ABS வந்து நம்ம கீப் ப்ரெஸ் பண்ணால் லைக் ABS ஆஃப் பண்ணிக்கலாம், லைக் ஆன் பண்ணிக்கலாம். லைக் சிங்கிள் ABSஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் பெருசாக வேறு எதுவுமே கொடுக்கல லைக் இதில். அண்ட் கியர் அண்ட் RPM, கூலன் அண்ட் லைக் பெட்ரோல் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா லைக் இது ஃபுல்லாக வந்து DRL கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லைட் பார்த்திங்கன்னா ஒயிட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. லைக் ஆக்சுவலாக அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அடிக்குது. நமக்கு R15 பார்த்துருப்போம், அது தெரியும் நமக்கு. ஆக்சுவலாக லைட்டு வந்து நமக்கு லைக் அந்த இதில் ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு அடிக்கும். இதுதான் வண்டியோட சவுண்டு. லைக் வண்டி பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப லைக் ஹார்டாக இருக்குது வண்டி. அண்ட் பேக்கில் பார்த்திங்கன்னா LED லைட் கொடுத்துருக்காங்க, LED லேப் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் வந்து லைக் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சின்ன சேஞ்சஸாக இருக்குது நமக்கு டியூக்குக்கும் லைக் KTMக்கும் இதுக்கும் உள்ள சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது. சஸ்பென்ஷன் மற்றபடி ஓகே நல்லாயிருக்கு. பட் ஆனால் வண்டி ரொம்ப ஹார்டான வண்டி. நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் கொஞ்சம் லைக் ஹார்டாக இருக்குது வண்டி, ஓட்டுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மற்றபடி ஹேண்ட்லிங் லைக் எவ்ரிதிங் இஸ் குட். அண்ட் வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. கம்பேர் பண்ணும்போது டியூக்கோட கம்பேர் பண்ணும்போது வண்டியோட வெயிட் ரொம்ப கம்மி. இது பார்த்திங்கன்னா 153 kg அண்ட் டியூக் 250 பார்த்திங்கன்னா 63 kg சம்திங் வருது. அண்ட் ஒன் மோர் திங் நான் மறந்துட்டேன், வண்டியோட லைக் இதுக்கும் டியூக்குக்கும் உள்ள பவர், BHP அண்ட் டார்க் எல்லாம் சேம் தான். இதுக்கும் 29 அண்ட் டியூக்கு 250க்கும் 29 தான். இதுக்கும் 24 Nm டார்க்கு, அதுக்கும் 24 Nm டார்க்கு. சிங்கிள் சிலிண்டர், சிங்கிள் சிலிண்டர். அண்ட் ஃபுல் விசிபிளாக இருக்குது. இதான் நம்ம ஃப்ரேம். ஆக்சுவலி ஃப்ரேம் வந்து இதில் டுவல் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைக் இது ஒரு நேக்கட் டைப் வண்டி தான். பட் இதிலே 2 மாடல் இருக்குதுன்னு சொன்னேன், வேறு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒன்லி லைக் ஹேண்டிலிங் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது கஃபே ரேசிங் டைப்பில் ஒரு ஹேண்ட்லிங் இருக்கும், இது லைக் நார்மல் ஹேண்ட்லிங் இருக்கும். லைக் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஹேண்ட்லிங் மாதிரி ஒரு அந்த டைப்பில் கொடுத்துருப்பாங்க. பட் வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது.
அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா லைக் இங்கே தான் வந்து சீட்டோட லாக் இங்கே தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி லாக் அங்கே இது பண்ணிட்டு நம்ம லைக் ஆக்சுவலாக ஒன் சைடு அது வந்து லைக் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு தான் இங்கே இது எடுக்க முடியும். லைக் 2 சீட்டுமே நம்ம செப்பரேட்டாக எடுக்கலாம். ஆக்சுவலாக டியூக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு தான் எடுக்க முடியும். பட் இதில் 2 சீட்டுமே நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். லைக் உள்ளே வந்து அதோட டூல்ஸ் பாக்ஸும் அண்ட் ஃபஸ்ட் எய்ட் இருக்கும். ஆனால் இப்போ இல்லை, டூல்ஸ் பாக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி திருப்பி இதை வந்து லைக் நம்ம அதே மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம இதை மாடிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ சீட் நம்ம செப்பரேட்டாக கலட்டுறனால நம்ம மாடிஃபையும் இதை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, லைக் இதுவும் ஐ திங்க் ஸோ மெனி திங்ஸ் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா போட்டேன்னு சொன்னாங்க. லைக் எக்ஸ்ட்ரா அண்ட் மைலேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். மைலேஜ் வந்து அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மைலேஜ் லைக் 30 சொல்லுவாங்க. அது நம்ம ஓட்டுறதை பொறுத்து இருக்குது. லைக் கேடிஎம் பைக் எல்லா வண்டியுமே எப்படின்னா நம்ம லைவ் மைலேஜ் தான். நம்ம எப்படி ஓட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மைலேஜ் தரும். அந்த மாதிரி தான் பைக். இப்போ நம்ம வண்டியை வந்து ஓட்டி பார்த்துட்டு அப்படியே பேசுவோம். ஹலோ கைஸ், ஆக்சுவலி நம்ம இப்போது வண்டியோட ஃபஸ்ட்டு கியர் எப்போ நம்ம செக் பண்ணுற மாதிரியே செக் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி வண்டி வந்து லைக் ஓட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைக் மோஸ்ட்லி கம்ஃபர்டபுள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க வந்து இந்த பைக் தான் வாங்குவாங்க. பட் ஆனால் லிட்டில் ஹார்டராக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி இந்த வண்டி ஹார்டர் தான் கைஸ். எப்படி சொல்கிறது, லைக் டியூக்கோட கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஹார்டராகவே ஃபீல் ஆகுது. லைக் நம்ம புல் பண்ண போதும் கொஞ்சம் லைக் ஹார்டராக ஃபீல் ஆகுது. ஹார்டர் மீன்ஸ் லைக் ஓட்டுறது கொஞ்சம் வைப்ரேஷன் அந்த மாதிரி சொல்கிறேன் நான். மற்றபடி வண்டி வந்து லைக் நல்ல லைக் பவர் வந்து அது அதே மாதிரி நம்ம டியூக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேம் பவர் இதுலேயே நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப வெயிட் கம்மிங்கிறனால பட் ஸ்டில் நமக்கு வந்து அதே மாதிரி பவர் கொடுக்குது. $52 கரெக்டாக 52 வந்து வண்டி கரெக்டாக நிற்குது. மற்றபடி வண்டி நல்லா தான் இருக்குது. எனக்கு ஓட்டுறதுக்கு பிடிச்சிருக்கு வண்டி. பட் ஸ்டில் எனக்கு என்னோடய பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது டியூக் தான். பட் இது பிடிச்சிருக்கு. பட் ஷேப் வைஸ் எல்லாருக்கும் இது பிடிக்கணும்னு இல்லை. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இட் டிபெண்ட்ஸ். பட் ஆனால் மோஸ்ட்லி எல்லோரும் டியூக் தான் லைக் பண்ணுறாங்க. எனக்கு வந்து மற்ற அந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஆக்சுவலி எனக்கு இன்னொரு மாடல் இருக்குது பார்த்தீங்களா, லைக் vitpilen. பிகாஸ் அதோட ஹேண்ட்லிங் லைக் ஸ்டேரிங் பொசிஷனோ லைக் பாடி பொசிஷனோ லைக் ஒரு லுக்கிங் லைக் ஒரு ரேசிங் டைப். இட்ஸ் லுக்ஸ் குட் ஆக்சுவலி. லைக் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. லைக் சிட்டியில் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, பட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வண்டி பற்றி. உங்களுக்கு ப்ரைஸை பற்றி தெரியணுன்னா நீங்கள் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். பர்சனலாக கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இனிமேல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இனிமேல் வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டு அதனால் வீடியோ போடல. இனிமேல் வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ அவ்வளோதான். See you. Bye bye.